ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் மிராக்கல் மணியில் இண்டிவிஜுவலாகவே இப்போ ரெஃபரலே கொடுக்க முடியாது, இப்போ யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா நீங்களே இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கீழே ஐடி போட்டால் உங்களுக்கு லாஸ் இல்லாமல் எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அதை பற்றின வீடியோ தான் இது. ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? மிராக்கல் மணின்றது மக்களுக்கான உருவாக்கின திட்டம் தான். மக்களுக்காகவே மக்களே உதவி செய்யும் திட்டம். இதனால் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. சில ரூமர்ஸும் வந்துட்டுருக்குது, இப்போ தான் கேள்விப்படுறேன். இந்த ராயல் லைஃப்னு சொல்லி உள்ளே போய் ஜாயின் பண்ணி நிறைய பேர் எல்லாருமே ஏகப்பட்ட லாஸஸ் இருக்குது. என் கீழே வந்தவங்களும் லாஸஸ் இருக்காங்க. அதோட எம்டின்னு சொல்லி ஒருத்தங்க சில குரூப்பில் பொய்யாக மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. சத்தியமாக அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. 7:30 மணிக்கு தினமும் மிராக்கல் மணி மீட்டிங் நடக்கும். அப்போ வாங்க, உங்களுடைய தகவலை தெளிவாக கேளுங்க, நேருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கேளுங்க, பின்னாடி போய் எதுவுமே பேசாதீங்க, ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்கில் தைரியமாக கேளுங்க. ஏன் நாங்கள் ஆன்சர் பண்ணால் கனவுப்பட்டிருக்கோம், எந்த கொஷினாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? மிராக்கல் மணின்றது எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுக்காகவே சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒருத்தருக்கு கூட லாஸுன்றதே வராது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் தான் இது, ஓகேங்களா? ஒருத்தர் உள்ளே வரீங்க, உங்களால் 2 ரெஃபரல் கொடுக்க முடியும்னா 2 ரெஃபரல் கொடுப்பீங்க. 2 இல்லை, எத்தனை ரெஃபரல் வேணால் கொடுக்கலாம். ஏன்னா ஸ்பான்சர் இன்கம்ன்றதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டு அவங்களால எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். உங்கள் லைஃபே மாறுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியே இது தான். அவங்க லைஃப்பில் ஒரு மிராக்கல் நடக்கணும்னா மிராக்கல் மணியில் வர்றவங்க எல்லாருக்குமே மிராக்கல் கண்டிப்பாக லைஃப்பில் நடக்கும். 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் அவங்க லைஃப்பில் நீங்கள் உண்மையாகவே உங்களை யாரெல்லாம் தப்பாக பேசுனாங்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் ஷோ பண்ணி காட்டலாம். என்னுடைய வருமானம் இவ்வளோ வந்திருக்கு, நீ இன்னும் அப்படியே தான் பேசிவிட்டு அதே இடத்துல தான் நிற்கிற அப்படின்றது அவங்க மூஞ்சில் கரையை பூசலாம். கண்டிப்பாக கரையை பூச முடியும். இப்போது நீங்கள் எனக்கு யாரும் ரெஃபரல் இல்லை, நான் எப்படி உள்ளே லாங் டைம் கொண்டு போகிறது, ட்ராவல் பண்ணுறதுன்னா இதுதான் பிளான், ஓகேங்க? இண்டிவிஜுவலாக நீங்கள் உள்ளே 3 ஐடி போட்டு உள்ளே வர்றப்போ 3000 3 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, ஓகேங்களா? யூன்றது நீங்கள், ஏபின்றது உங்கள் கீழே 2 ஐடி உங்களோட ஐடி. அப்போது 3000 நீங்கள் போடுறப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் உங்கள் ஐடிக்கு க்ரோத் இன்கம் 1000 கிடச்சிரும். உங்கள் கீழே 2 ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஏபி, அந்த ஐடிக்கும் பணம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம்மாக 500 கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஐடிக்கும் 1000 கிடச்சிரும், ஓகேங்களா? அந்த 2000 கிடைச்ச உடனே உங்களுக்கு ரீபர்த் ஐடி யூவில் உங்களோட ஐடி ஃபஸ்ட்டு ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆகிடும். அந்த இதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்களுக்கு 2000 கிடச்சிருச்சா ப்ராஃபிட்டு, அதை ஏக்கு கீழே A1 A2 நீங்கள் திருப்பியும் அதை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா 3000 போட்டிருக்கீங்க, ஒன்றும் இல்லை, நம்ம மிராக்கல் மணியோட எம்டி சார் உமாபதி சார் தான் வந்திருந்தார். அவர் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன், ஓகேங்களா? இப்போ என்னென்னா உங்களுக்கு கீழே 2000 உங்களுக்கு வரும். 3000 நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுத்து 2000 வருது. அந்த 2000 என்ன பண்ண போகிறீங்கன்னா ஏக்கு கீழே A1 A2 2 ஐடி போட போகிறீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு உங்களுடைய ரீபர்த் ஐடி 1000 ப்ராஃபிட்டும் கிடச்சிரும் அந்த ஐடி A1 A2 போடுறப்போ உங்களுக்கு, ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு A1க்கு ஒரு ரீபர்த் ஐடி க்ரியேட் ஆகும், ஓகேங்களா? அதோடைய ப்ராஃபிட்டு 1000 ருபீஸ் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 3000 நீங்கள் போட்டு உள்ளே வந்திருக்கீங்க. வந்த 2000 எடுத்து திருப்பி 2 ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதில் உங்களோட ரீபர்த் ஐடிக்கு ஒரு 1000 உங்களுக்கு ப்ராஃபிட்டுன்னு தனியாக எடுத்துக்க போகிறீங்க. நீங்கள் அதுவும் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. A1 கீழே 2 ஐடி போடுதா, அதோடைய ப்ராஃபிட்டும் ரீபர்த் ஐடி வந்துருக்கும் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேங்களா? அப்புறம் பிக்கு கீழே 2 ஐடி போடுவீங்க. ஏல கிடச்சிச்சு பார்த்தீங்களா, இந்த 2000 பிக்கு கீழே 2 ஐடி போடுவீங்க. மொத்தமாக உங்களுக்கு B1 கீழே இந்த ஸ்பான்சர் ஐடி உங்களுக்கு 1000 ருபீஸ் இதுக்கு கிடச்சிருக்கும். மொத்தம் 3000 நீங்கள் போட்ட அமௌண்ட்டு இதை எடுத்துட்டீங்க, ரீபர்த் ஐடி மூலமாக நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஓகேங்களா? இண்டிவிஜுவலாக சொல்கிறவங்களுக்கு. அப்போது உங்களுக்கு A1 B1 U1 கீழே க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்தோடைய ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு தான் கிடைக்கும். அது ஒரு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போது உங்களுக்கு 4000 கிடச்சிருக்கு. நீங்கள் போட்டது 3000 உள்ளே வந்திருக்கீங்க. உங்கள் பேரில் மொத்தம் 6 ஐடி இருக்குது. 6 ஐடி வந்திருக்கு, ஓகேங்களா? 6000 போட்டிருக்கீங்க, 6 ஐடி வந்திருக்கு. இதில் ரீபர்த் ஐடி உங்களுக்கு வரும், ஓகேங்களா? A1 கீழே A3 A4 திருப்பியும் பியில் ப்ராஃபிட் எடுத்தீங்க இல்லையா 2000
ப்ராஃபிட் வந்து பியில் 2000 எடுத்துருக்கீங்களா, அதை வந்து A1க்கு கீழே A3 A4 போடுவீங்க. அப்போது A1உடைய ரீபர்த் ஐடி ஒன்று 1000 ருபீஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தது இந்த 2000 எடுக்கிறது தான் அப்புறம் 1 by 1 போடுவீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு B1 கீழே B3 4 B கீழே B1 B2 போட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்கப்புறம் B1 தானே நீங்கள் போடுவீங்க. அந்த ஆர்டரை நீங்கள் போட்டுட்டு வர்றப்போ உங்களுக்கு எண்ணிக்கை இல்லாத வருமானம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ரீபர்த்தோட இன்கம். ஓகேங்களா. உங்களுக்கு கீழே யூன்னு போடுறீங்க பார்த்தீங்களா, அப்போது உங்களுக்கு அந்த உங்களுடையக்கு 2000 ப்ராஃபிட். எப்படின்னா ஸ்பான்சர் இன்கமோட சேர்த்து சொல்கிறேன். அப்புறம் A1க்கு 1000 கிடைக்கும், B1க்கும் 1000 கிடைக்கும். உங்களுக்கு 2வது ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகிருக்கும், வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு ரீபர்த் ஐடிக்கு 2000 கிடைக்கிறப்போ 5 ரீபர்த் ஐடினா 10000 கிடச்சிரும். ப்ளஸ் உங்களோட ஐடி எண்ணிக்கை வந்து போய்கிட்டே இருக்கும். A1 A2 A3 A4ன்னு போயிட்டே இருந்தால் 10 லெவல் எத்தனை அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கும். ப்ளஸ் உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. 3 மாதத்தில் மினிமம் நீங்கள் போட்ட அமௌண்ட் 3000 ரூபாவாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற அமௌண்ட் மோர் தென் 50,000 மேலே இருக்கும். 1,00,000 ரூபாய் கிட்ட போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. 3000 ரூபாய் போட்டுட்டு நீங்கள் இந்த ஆர்டரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தர் கையிலையுமே 1,00,000 ரூபாய் பொங்கல் அன்றைக்கி உங்கள் கையில் இருக்கும். உங்களுடைய கடன் அடைச்சிருக்கலாம். ஏகப்பட்ட பேர் கடன் வாங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு இது நம்ம லோன் கட்டிகிட்ருப்போம். ஓகேங்களா. லோன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெர்சனல் லோனாக இருக்கட்டும், 2 வீலர் லோனாக இருக்கட்டும், ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று 3 மாதத்துலேயே நம்மளுக்கு இது கிடைக்கிறப்போ 5வது மாதம் 6வது மாதம் இது நம்ம ட்ராவல் பண்ணி போகிறப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் கண்டிப்பாக நடக்கும். கூட ட்ராவல் பண்ணுறப்போ உங்கள் லைஃப்பும் நெக்ஸ்ட் இயர் எண்டில் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. உங்களுக்குன்னு சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் பசங்களை நல்ல ஸ்கூலில் சேர்த்து பெரிய லெவலில் படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு இது மூலமாக வெளியே கடனை வாங்காமல் நீங்களே சமாளிக்கிற இது வரும். உங்கள் வீட்டில் பசங்களுக்கு மேரேஜ் அது இது இருந்தால் கூட இது மூலமாக நீங்கள் இது பண்ணலாம். உங்கள் ரிலேஷனுக்கு எதிராக உங்கள் ரிலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய சில பேர் எப்போயுமே ரிலேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, கெத்து காட்டுவாங்க. யார்கிட்ட அமௌண்ட் இல்லையா அவங்க கிட்டேயே வரமாட்டாங்க. அவங்கள அப்படியே பார்த்தீங்கன்னா நான் அப்படி இப்படின்னு போவாங்க. அவங்க முறை நீங்கள் கெத்தாக போகலாம். ஓகேங்களா. அது எல்லாமே நம்ம மிராக்கிள் மணியில் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு நாள் ஜெயிக்க தான் போகிறோம். லைஃபே மிராக்கிளாக மாற தான் போகுது. அது எப்போ எப்படின்றது நம்ம எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. இது ஃபாலோவே பண்ணாமல் நான் ஐடி போட்டு 2 ஐடி கொடுத்துட்டேன், எனக்கு எதுவுமே வரல. நீ ஐடி போட்டு 2 ஐடி கொடுத்தீங்க, அந்த 2 ஐடிக்குள்ள 2 ஐடி விழுந்திருக்கான்னு ஃபாலோ பண்ணீங்களா? அதை ஃபாலோ பண்ணணும். அவங்கள போட வைக்கணும். அப்படி இல்லைனா இந்த பிளானை கொடுத்து ரெஃபர் பண்ணாதவங்கள கொடுக்க சொல்லணும். ஏன்னா வேலட் இன்கம்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு 500 கொடுப்பீங்க. அந்த அமௌண்ட் உங்கள் கீழே வர்றப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக கிடைக்கும். உங்களுக்கு லைஃப்பில் என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்க அது எல்லாமே இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. எல்லார் முன்னாடியும் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தி காட்ட போகிறீங்க. ஒரு இடத்துல உங்களை நிறைய பேர் அவமானப்படுத்துறதுலலாம் நீங்கள் அதில் கெத்தாக நிற்க போகிறீங்க. உங்களை பார்த்து சிரித்தவங்களெல்லாம் எல்லாருக்கும் மூஞ்சிலையும் கரியை பூச போகிறீங்க. எல்லாமே இந்த பிளானில் இதுபடி நடந்தால் 100% நடக்கும். ஒவ்வொருத்தரும் இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டுமே தான் இது நான் சொல்கிறேன். ஃபாலோப்பே பண்ணாமல் வந்துட்டு இது நடக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. கூட ட்ராவல் பண்ணுங்கள், லாங் டேர்ம் போகலாம். எல்லோரும் ஒரு ஃபேமிலியை லைஃப்பில் அடுத்த லெவல் மிராக்கிள் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்மளை தேடி எல்லாருமே வருவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக உமாபதி சார் இதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா பிளான்லாம் உள்ளே வரப்போகுது. ஃப்யூச்சரில் உங்களுக்கே இது மூலமாக சேர்ந்ததால் உங்கள் லைஃபே மாறுறப்போ நீங்களே யாரெல்லாம் உங்கள் கீழே சேர்த்து விட்டீங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதோட உங்களுக்கு என்னங்க சந்தோஷம் வேணும் சொல்லுங்கள். இப்போ நம்மளால் 4 பேர் வந்து நம்மக்கிட்ட உங்களால் தான் சார் நான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறப்போ அதோடைய இதுவே ஒரு உணர்ச்சியே வந்து வேறு லெவலில் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் நீங்கள் உணர்வீங்க. ஓகேங்களா. எல்லாமே நடக்கணும். கடவுளை வேண்டி தான் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கெட்டவர்கள் வந்து வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல லாக் ஆகி நிற்பாங்க. நம்ம நல்லவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறப்போ ஸ்லோவாக போகும். பின்னாடி ஃப்யூச்சரில் வேறு லெவலில் போய் நம்ம தான் நிற்போம்.
குறை சொல்கிறவங்க ஓரமாக நின்று நம்மளை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் அப்படி தாண்டா வராதுடா அது போ அப்படி, அவன் அங்கேயே தான் இருப்பான், நம்ம முன்னாடி நோக்கி போய்கிட்டே இருப்பான், அவன் இன்னொருத்தங்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் குறை சொல்கிறவனே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு இதுக்குள்ளே வாங்க. ஓகேங்களா? லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு உள்ளே வாங்க. உங்கள் லைஃப்பில் மிராக்கல் நடக்கிறதுக்கும் உள்ளே வாங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பி ஆரம்பிச்சிருக்கோம். உண்மையாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கடவுள் ஆசீர்வாதத்தோடு. தேங்க்யூ.